அமைதியாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு புயல்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது என்பதை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். யாரும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழியை இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். ஆனா அவங்க எப்போதுமே கோபமாகத்தான் தெரிவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட சினம் கொண்டு கொடுவாங்க. கோபப்பட்டு விடுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகளில் பேசி விடுவாங்க. எதிர் கேட்டாலும் கடுமையான பதில்களில் கூறி விடுவாங்க. யாரும் அவங்களுடன் பேசக்கூட நெருங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். யாரும் உங்க கூட பேசணும்னு விரும்ப மாட்டாங்க. நீங்களும் யார் கூடயும் பேசணும், யார் கூடயாவது நெருங்கி பழகணும் அப்படின்னு எந்த விதமான அனுபவங்களும் எந்த விதமான ஆசைகளும் உங்களுக்குள்ளேயுமே இருக்காதுங்க. ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு இரவு நிச்சயமா இருந்திருக்கும். அந்த தனியான அறைக்குள் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுடைய கண்களிலிருந்து அமைதியா வழியக்கூடிய கண்ணீரை யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த கண்ணீர் என்ன தெரியுமா? அவங்க நீங்க வைத்திருந்த நம்பிக்கை, நம்பிக்கை வைத்தவங்களால உடைக்கப்பட்ட கனவுகள். அதுதாங்க தன்னையே ஒரு குறை சொல்லி கொண்ட மனவேதனையை கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கும். யாரோ ஒரு உறவினரோ, ஒரு நண்பரோ, ஒரு நெருக்கமான பழகிய ஒரு உறவோ, யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்க விலகி போனதுமே நீங்க அவங்க அவங்கள உடனே நம்ம பார்க்கணும் அப்படின்னு அதற்காக நீங்க எவ்வளவோ போராடி இருப்பீங்க. அவங்க விலகி போனதற்கு காரணம் கூட என்னால தான் அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகித்து கொண்டு உங்களுடைய மனதிற்குள் நீங்களே வேதனையை கூட எழுப்பியிருப்பீங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நீங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க உங்களிடம் சொல்லிட்டு போன வார்த்தைகள் புரியாமல் தவறாக எடுத்துக்கொண்ட உலகமாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனா நீங்க அவங்களிடம் சில வார்த்தைகளை கூறியிருப்பீங்க. அதையும் அவங்க தவறுகளாக எடுத்திருப்பாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிதாக மாறியிருக்கும். இதனால கோபப்பட்டு உண்மையில பேச முடியாத ஒரு வேதனையாக கூட உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க நிச்சயமா கூறணும். இதனால நீங்க கோவப்பட்டு யாரிடமாவது பதில் கேட்டா கூட நீங்க உடனடியாக கூற மாட்டீங்க. தேவையில்லாத பதில் கூறி அவங்களுடைய மனதையே நீங்க நோக வைப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். யாராவது உங்களை புரிந்து கொள்ளாம விட்டாங்க அப்படின்னா உங்க மீது கோபம் காட்டுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏன் என்னை புரியவில்லையா என்று அழுத நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கை வைத்தவங்க விட்டு சென்றதால வெளியில் எனக்கு யாரும் தேவையில்லை என்ற கூடிய ஒரு மனநிலைக்குள்ள உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனால் இரவில் மட்டும் நீங்க உடைந்து போயிருப்பீங்க. உடைந்து உங்களை நீங்களே அழுது காயப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட இன்னும் உங்களுக்குள்ள இருந்து இன்னும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை யாரும் மதிக்காம இருந்த போது சினமாக நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களையே நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க முயற்சிகள் எவ்வளவோ எடுத்திருப்பீங்க. எவ்வளவோ தொழில் பண்ணணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு எவ்வளவோ நீங்க தனியா தொடங்கியிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு எந்த விதமான ஆதரவும் கிடைத்திருக்காது. அதுவே ஆதரவு கிடைக்காம அதுவே உங்களுக்கு கோபமாக மாறி உங்களையே நீங்க சந்தேகித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். யாராவது உங்களை குறை சொன்னால் கூட நீங்க உடனே பதிலடி கொடுத்திருப்பீங்க. ஆனா மனதில் அந்த வார்த்தைகளை 100 முறை நீங்கள் நினைத்து இரவு நேரங்களில் போய் கண்களில் இருந்து கண்ணீரை வர வைப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல நடந்து கொண்டுதாங்க இருக்கும். உங்களுடைய அன்பை யாருமே உணர்ந்து கொள்ளாம இருக்கும்போது கோபமாக நீங்க விலகி விடுவீங்க அந்த ஒரு நபரிடம் இருந்து. ஆனா அந்த ஒரு அன்பு உங்களை விட்டு போகாமத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க அவங்க மதிக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் கோபம் மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக எழுந்திருக்கும். இந்த மாதிரியான நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க தைரியம் போகல இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். ஆனா உள்ளுக்குள்ள உடைந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். இது 3 துன்பங்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அனைவருக்கும் நீ தைரியமானவன் தானா என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். ஆனா நீங்க தனியா இருந்தபோது உன்னுடைய மனசு நிச்சயமாக உடைந்திருக்கும். நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு தைரியத்தை கூறுவீங்க. மத்தவங்களுக்காக எப்போதுமே நீங்க நிற்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க தனியாகத்தான் அந்த ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட நிச்சயமாக உருவாகியிருக்கும். அப்படி இருந்தபோது உங்களுடைய மனசு நிச்சயமா உடைந்து போயிருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை நீங்க யாரிடமும் சொல்ல முடியாம மனதிற்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் மறைத்த அனைத்து விதமான உண்மைகளும் ஒரு நாள் நிச்சயமாக வெளியில் வரும். ஆனா அந்த ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகாகத்தான் நிச்சயமாக இருக்கும். யாரும் உங்களை தாங்கிக் கொள்ளவில்லை. நீங்களே உங்களை தாங்கிக் கொண்ட நாட்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு என்ன பிரச்சனை என்று என்னுடைய குடும்பத்தில் கூட கேட்கவில்லை என்கிற மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நம்பிக்கை துரோகம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்க முழு மனதோடு நம்பியவங்க உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. ஆனா அதற்கான காரணங்கள் கூட உங்களுக்கு தெரியாமல் இன்னமும் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்தவங்க அதையே ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்க ரகசியங்களை மற்றவங்ககிட்ட கூறியிருப்பீங்க. அதையே மற்றவங்க உங்களை அடிமையா வைத்திருக்கணும், உங்களை வேலை வாங்க வைக்கணும்னு அதையே கூறி கூறி வெளியில் சொல்லவா, வெளியில் சொல்லவா அப்படின்னு உங்களை அவமானப்படுத்தி உங்களை அடிமையாக்கிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க உதவியவங்க உங்களை மறந்திருப்பாங்க. நீங்க காத்து கிடந்த ஒரு உறவு உங்களை விட்டு தூரமாக போய் வேறு ஒருவருடன் நிச்சயமாக சென்று இருக்கும். நான் உன்னோடு இருப்பேன் என்றவங்க கூட முதலில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த 5 தருணங்கள் தாங்க உங்களுடைய மனசை மட்டும் கிடையாது, உங்களுடைய நம்பிக்கையையும் உடைத்திருக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா என்பதை நிச்சயமாக கூறுங்கள். உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பித்திருக்கும். நான் எவ்வளவோ மற்றவங்களுக்கு புரிய வைத்தாலுமே யாருக்கும் யாருமே என்ன புரிய வைக்கல. அந்த ஒரு நாளில் இருந்து நீங்க பேசுவதை குறைத்திருப்பீங்க. உங்களுடைய மனதை உங்களிடம் இருந்து உங்களிடமே வைத்து கொண்டு வந்திருப்பீங்க. யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. எது நடந்தாலும் அது என்னோட போட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகளை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களை கூட நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதை யாருமே கணக்கில் எடுத்திருக்கவே மாட்டாங்க. இதனால நீங்க வெளியில அமைதியான ஒரு நபராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள சிதைந்து போன ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா என்பதை கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய கோபம் உங்களை சிதற வைத்திருக்கும். ஆனா இனிமே அதுவே உங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். உங்களுடைய கோபம் தாங்க இனிமே உங்களுடைய வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கோபத்தினால் நல்ல நல்ல நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கோபத்தினால் கிடைக்கக்கூடிய 5 நன்மைகள். உங்களுடைய கோபம் உங்களையே முன்னேற தூண்டக்கூடிய ஒரு சக்தியாக உங்களை நிச்சயமாக மாற்றிவிடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை துல்லியமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். உங்களை தாழ்த்தியவங்களுக்கு நீங்க பதிலாக வெற்றியை திருப்பி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய கவனம் ஒரே ஒரு இலக்கில் மட்டும் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வேகமாக உயர ஆரம்பிக்கும். உயர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் போவதற்கான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க அடக்கி வைத்த கோபம் இந்த ஒரு நேரத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு விடுதலை போன்ற ஒரு உணர்வு கூட நிச்சயமா உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க இனி அடக்க முடியாம வெடித்திருப்பீங்க. அந்த ஒரு வெடிப்பு நீங்க அழிவதற்காக கிடையாது. அது உங்களுடைய விடுதலையாக இருக்கும் என்பதை போக போகத்தான் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நிம்மதி உங்களுக்குள்ள நிச்சயமா வர ஆரம்பித்திருக்கும். நீங்க உங்களுடைய உண்மையை நீங்க வெளிப்படுத்திருப்பீங்க. உங்களுடைய மனசும் இந்த ஒரு நேரத்துல மெதுவானதாக மாறியிருக்கும். நீங்க உங்களையே இழந்ததை மீண்டும் கண்டுபிடித்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம இப்ப இந்த அளவுக்கு இழந்துட்டோம், இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே இழந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க நம்பிக்கை வைத்தவங்க விலகவும் மறைமுக ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நம்பியவங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா அதனால தான் நீங்க உண்மையான பாதையை கண்டறிந்திருப்பீங்க. உண்மையான மனிதர்கள் யார், நம் மீது உண்மையான அன்பை யார் வைத்திருக்கிறார்கள் என்று எல்லா விதமான உண்மையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தெரிய வைத்திருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். அவங்க இருந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம இன்னும் தவறான பாதையில தான் போய்க்கொண்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வர ஆரம்பித்திருக்கும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும், எடுக்கக்கூடிய பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போய்க்கொண்டும் தாங்க இருக்கும். யாருமே உங்களை கவனிக்கவில்லை. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னாடி போய்க்கொண்டே இருப்பீங்க. ஆனா நீங்க முன்னாடி போறது யாருக்குமே தெரியாது. இன்வசிபிளா இன்வசிபிளா தாங்க இருக்கும். ஆனா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க பேசாமல் இருந்தாலுமே உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க விட்ட கனவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திரும்ப வந்து சேர்ந்துவிடும். நீங்க இதுவரைக்கும் நீங்க தவற விட்ட கனவுகள் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த கனவுகளை நீங்க தவற விட்டிருந்திருப்பீங்க. அந்த அது உங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்க விட்டுவிடக் கூடாது என்று உங்களை பிடித்து கொண்டு விடும். ஏன் அப்படின்னா, நீங்க அந்த ஒரு கனவுகளையும், உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு இனிமே நீங்க வந்து விடுவீங்க. வந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த கனவுகளும், அந்த ஆசைகளும் ஒரு மனிதரின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகப்படுத்தப்படும். அதை நீ ஞாபகம் வந்ததும் உடனே அந்த ஒரு ஆசைகளையும், கனவுகளையும் நீங்க செய்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு முறை நீங்க அதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை அதை விடவே விடாது. உங்களை பின்தொடர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே கன்னி ராசி அன்பர்களே, நீங்க ஒரு கோபமான மனிதர்கள் கிடையாது. ஒரு ஆழமான மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய கண்ணீரை யாருமே பார்த்து
பார்க்காம இருப்பாங்க. அதனால உங்களுடைய வெற்றி உலகம் முழுக்க பார்க்க போகிறார்கள். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இனிமே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற போறீங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்து தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதில் ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். முடித்திருக்கும் இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா என்பதை நிச்சயமாக கூறுங்கள். உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பித்திருக்கும். நான் எவ்வளவோ மற்றவங்களுக்கு புரிய வைத்தாலுமே யாருமே என்ன புரிய வைக்கல. அந்த ஒரு நாளில் இருந்து நீங்க பேசுவதை குறைத்திருப்பீங்க. உங்களுடைய மனதை உங்களிடமே வைத்து கொண்டிருந்திருப்பீங்க. யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. எது நடந்தாலும் அது என்னோடு போட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகளை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களை கூட நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதை யாருமே கணக்கில் எடுத்திருக்கவே மாட்டாங்க. இதனால நீங்க வெளியில அமைதியான ஒரு நபராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள சிதைந்து போன ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா என்பதை கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய கோபம் உங்களை சிதற வைத்திருக்கும். ஆனா இனிமே அதுவே உங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். உங்களுடைய கோபம் தாங்க இனிமே உங்களுடைய வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கோபத்தினால் நல்ல நல்ல நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கோபத்தினால் கிடைக்கக்கூடிய 5 நன்மைகள். உங்களுடைய கோபம் உங்களையே முன்னேற தூண்டக்கூடிய ஒரு சக்தியாக உங்களை நிச்சயமாக மாற்றிவிடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை துல்லியமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். உங்களை தாழ்த்தியவங்களுக்கு நீங்க பதிலாக வெற்றியை திருப்பி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய கவனம் ஒரே ஒரு இலக்கில் மட்டும் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வேகமாக உயர ஆரம்பிக்கும். உயர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் போவதற்கான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க அடக்கி வைத்த கோபம் இந்த ஒரு நேரத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு விடுதலை போன்ற ஒரு உணர்வு கூட நிச்சயமா உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க இனி அடக்க முடியாம வெடித்திருப்பீங்க. அந்த ஒரு வெடிப்பு நீங்க அழிவதற்காக கிடையாது. அது உங்களுடைய விடுதலையாக இருக்கும் என்பதை போக போகத்தான் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நிம்மதி உங்களுக்குள்ள நிச்சயமா வர ஆரம்பித்திருக்கும். நீங்க உங்களுடைய உண்மையை நீங்க வெளிப்படுத்திருப்பீங்க. உங்களுடைய மனசும் இந்த ஒரு நேரத்துல மெதுவானதாக மாறியிருக்கும். நீங்க உங்களையே இழந்ததை மீண்டும் கண்டுபிடித்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம இப்ப இந்த அளவுக்கு இழந்துட்டோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே இழந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க நம்பிக்கை வைத்தவங்க விலகவும் மறைமுக ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நம்பியவங்களே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா அதனால தான் நீங்க உண்மையான பாதையை கண்டறிந்திருப்பீங்க. உண்மையான மனிதர்கள் யார், நம் மீது உண்மையான அன்பை யார் வைத்திருக்கிறார்கள் என்று எல்லா விதமான உண்மையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தெரிய வைத்திருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். அவங்க இருந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம இன்னும் தவறான பாதையில தான் போய்க்கொண்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வர ஆரம்பித்திருக்கும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும், எடுக்கக்கூடிய பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போய்க்கொண்டும் தாங்க இருக்கும். யாருமே உங்களை கவனிக்கவில்லை. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னாடி போய்க்கொண்டே இருப்பீங்க. ஆனா நீங்க முன்னாடி போறது யாருக்குமே தெரியாது. இன்வசிபிளா தாங்க இருக்கும். ஆனா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க பேசாமல் இருந்தாலுமே உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க விட்ட கனவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திரும்ப வந்து சேர்ந்துவிடும். நீங்க இதுவரைக்கும் தவற விட்ட கனவுகள் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த கனவுகளை நீங்க தவற விட்டு அது உங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்க விட்டுவிடக் கூடாது என்று உங்களை பிடித்து கொண்டு விடும். ஏன் அப்படின்னா, நீங்க அந்த ஒரு கனவுகளையும், உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு இனிமே நீங்க வந்து விடுவீங்க. வந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த கனவுகளும், அந்த ஆசைகளும் ஒரு மனிதரின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகப்படுத்தப்படும். அதனை ஞாபகம் வந்ததும் உடனே அந்த ஒரு ஆசைகளையும், கனவுகளையும் நீங்க செய்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு முறை நீங்க அதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை அதை விடவே விடாது. உங்களை பின்தொடர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே கன்னிராசி அன்பர்களே, நீங்க ஒரு கோபமான மனிதர்கள் கிடையாது. ஒரு ஆழமான மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய கண்ணீரை யாருமே பார்க்காம இருப்பாங்க. அதனால உங்களுடைய வெற்றி உலகம் முழுக்க பார்க்க போகிறார்கள். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இனிமே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற போறீங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்து தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதில் ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.